அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு எஸ்கேசி சேனல். ஜென்ரலாகவே பிரைன் டெவலப்மெண்ட் எந்த ஏஜில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 14 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு அந்த பிரைன் டெவலப்மெண்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டெவலப்மெண்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 14 ஏஜுக்குள்ளே நீங்கள் ஒரு 10 லாங்குவேஜஸ் சொல்லி கொடுத்தாலுமே அவங்களால கற்றுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்க எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுவாங்க. இது ஏன் இப்படி தான் பேசணுமா அப்படிங்கிற கொஷின் எழுப்ப மாட்டாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்க, அதை கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் அந்த ஏஜுக்குள்ளே அந்த குழந்தைங்களுக்கு பிரைன் டெவலப்மெண்ட் ஆகிற மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஜென்ரலாகவே நம்ம குட் மெமரி, பேட் மெமரின்லாம் சொல்லுவோம். ஆக்சுவலாக ட்ரெயின் மெமரி இல்லைனா அன்ட்ரெயின் மெமரி இப்படி தான் சொல்லணும். ஸோ எந்த அளவுக்கு உங்கள் பிரைனை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களோட மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் 2 வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி கொடுக்க ஆரம்பிக்கலாம். அது மூலமாக அவங்களுக்கு நிறைய பிரைன் டெவலப்மெண்ட் அதிகமாக சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்னங்கிறத பற்றி தான் நாங்கள் கண்டினியூஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம அது என்ன ஆக்டிவிட்டிங்கிறத பார்க்கலாம். அண்ட் நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஈஸியான மெத்தடை சூஸ் பண்ணிடுறோம். அப்படின்னா டிவி போட்டு விடுறதோ இல்லை மொபைல் ஃபோனை கொடுக்குறதோ, இந்த மாதிரி ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ணுறதால குழந்தைங்களுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அப்படின்னா அவங்க பேச லேட் ஆகலாம், அதே மாதிரி அவங்களோட பிரைன் டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்காது. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அவங்க பின்தங்கி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் நீங்கள் ஆக்டிவிட்டி பேஸ்டு அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு மொபைல் ஃபோனாக எடுக்கணுங்கிற ஞாபகமும் வராது. அண்ட் அவங்களோட பிரைன் டெவலப்மெண்ட்டும் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஆக்டிவிட்டிலேருந்து அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லாஜிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நம்பர்ஸ் அண்ட் கலர்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறத லேர்ன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து அவங்கள ரொம்பவே என்கேஜ் பண்ணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த காஸ்ட்டுமே தேவையில்லை. ஸோ 0 காஸ்ட்டில் இந்த ஆக்டிவிட்டி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி 2 பாக்ஸை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை தான் நம்ம பேஸாக வைக்க போகிறோம் இதில். அண்ட் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இதுக்குள்ளே ஏதாவது வெயிட் சேர்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கூழாங்கல் வந்து 2-3 போட்டிருக்கேன். ஸோ பேஸ் வந்து நல்லா நிற்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாக்ஸை வந்து ஏதாவது பேப்பர் போட்டு ரேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 2 3 எழுதுறதுக்காக 10 வரைக்கும் சின்ன சின்ன பீஸ் பேப்பர் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 10 ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் கலர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த பீட்ஸ். இந்த பீட்ஸ் வந்து நான் அபேக்கஸ் டூல்லேருந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீட்ஸு. அண்ட் நமக்கு ரவுண்ட் ஷேப்லலாம் நமக்கு கடையில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி கலர்ட் பீட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அந்த கலர்ஸ் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரைட் பிரைன் ஆக்டிவேட் ஆகும். இப்போ இந்த பாக்ஸில் வந்து இந்த ஸ்டிக்கெல்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 1 2 3 அதையும் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ 1ங்கிற இடத்துல வந்து ஒரு பீட் இன்சர்ட் பண்ணணும், 2ங்கிற இடத்துல வந்து 2 பீட்ஸ். அந்த மாதிரி நம்பருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பீட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதில் அவங்க எப்படி லாஜிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த நம்பருக்கு எவ்வளோ பீட்ஸுங்கிறது ஒரு லாஜிக்கல் திங்கிங் தான், அதுவும் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ 2ங்கிற இடத்துல நம்ம 2 பீட்ஸ் தான் போடணுங்கிறது. அண்ட் இதில் நம்பர்ஸும் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி பீட்ஸ் எல்லாமே வேறு வேறு கலரில் இருக்கிறதால அவங்க எந்தெந்த பீட்ஸ் போடுறாங்களோ அவங்க கலர்ஸும் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே வருவாங்க.
பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து நாங்கள் கண்டினியூஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.